ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய பத்ரபாபு கையில் அரவிந்த் சொல்லிய புரிய வச்சு மண்டபத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே ஆல்ரெடி பயங்கரமாக பிரச்சனை போயிட்டு இருக்குது. போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துல போயிட்டு நம்முடைய பத்ரபாபு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் எப்படியாவது என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி அவள் என்னுடைய சந்தோஷத்துக்காக வாழ்கிறவ, இப்போ அவள் உங்கள் மேலே ஆசைப்பட்டிருக்கா, அதனால் இது தெரியாது நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். அரவிந்தே இப்போ வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. நீங்கள் தயவு செஞ்சு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து அங்கே இருக்கிற போதுமொன்று கிளவி ரஞ்சிதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வாய்ப்பே இல்லை, நாங்கள் மல்லியை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம ரஞ்சிதா தான் விஜய்க்கு ஒய்ஃபு, அதான் மணமேடையில் உட்காரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிற பிரச்சனையில் நம்மளுடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. விழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டு இந்த ரஞ்சிதா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ஆசைப்படுறாங்கல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி மயங்கி விழுந்தப்போ கொஞ்சம் கூட எட்டி கூட பார்க்குறது இல்லைங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி ஓடி போயிட்டு வெண்பா குட்டி என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதறி போயிட்டு போகிறாங்க. நம்முடைய விஜயம் பார்த்தீங்கன்னா உடனே எழுந்து போயிட்டு வெண்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதறி போகிறாங்க. நம்முடைய இந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்முடைய மல்லியோட கல்யாணமும் நின்று நம்முடைய விஜய் சாரோட கல்யாணம் நின்றது. ஏன்னா வெண்பாவுக்காக தான் நம்முடைய விஜய் சார் வாழ்கிறது. வெண்பா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா அவளை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்க. இந்த கல்யாணம் நின்றுதுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்முடைய நாகும் இந்த அன்னபூர்ணியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைச்ச மாதிரி எப்படியோ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்கள, அதே மாதிரி அந்த மல்லியோட கல்யாணத்தை பிளான் பண்ணி நிப்பாட்டிட்டு இங்கே நிப்பாட்டிட்டீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சாவப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு நீங்களே இவ்வளோ ஏகப்பட்ட கெட்டது பண்ணிட்டு நீங்கள் நல்லா இருக்கிறப்ப ஏன் நாங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம நாகு கேட்குறாங்க. எப்போவுமே விஜய்க்கு மல்லிதான்றது அந்த ஆண்டவன் எழுதி வைக்கிறானோ இல்லையோ, இந்த நாகு எழுதி வச்சுட்டேன். நீங்கள் எத்தனை அட்டம்ப்ட் பண்ணாலும் கண்டிப்பாக விஜய்க்கு ஒய்ஃபை நான் மல்லியை தான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகு சவால் விட்டு இந்த பொதுமொழி கிளவிக்கிட்டையும் ரஞ்சிதா கேட்டு சொல்கிறாங்க. இவங்களை லேசில் விட்டோம் பாட்டி, இவங்களை சும்மா விடக்கூடாது. இப்போ இந்த கல்யாணம் நின்று போச்சு, அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிய போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த நிஷா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க, எப்படியாவது கல்யாணம் நின்றுச்சுன்ட்டு. நம்முடைய வெண்பா குட்டிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுங்க. நம்ம வெண்பா குட்டி திரும்ப அந்த கல்யாண மேடையிலே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கும் நம்மளுடைய மல்லிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எப்போவுமே நம்முடைய வெண்பா குட்டியை விட்டு பிரிய மாட்டாங்க நம்மளுடைய மல்லி அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்ன தான் சதிவலைகளில் பின்னாலுமே அதெல்லாம் முறியடிச்சிட்டு வர்றதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. அந்த மாதிரி தான் நம்முடைய விஜய் சாரும் மல்லி எவ்வளோ சதி பண்ணாலுமே அதை முறியடிக்க போகிறாங்க. வரப்போ சொல்லி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார்